இது அப்படியே அடி புளியா மரத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இருக்குது. கொஞ்சம் பாக்குறியா? இருந்தாலும் பரவாயில்ல. இப்படியே நம்ம ஆடி பாடி சந்தோஷமா இருந்தோம். நேரம் போகவே தெரியாது. நமக்கு இருவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும். அதற்கு நான் ஏற்பாடு செய்யணும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம இருவருக்கும் திருமணம். புறப்படுங்கள், போகலாம். எப்படியோ கடந்து வந்துட்டோம். என் நாட்டை விட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா, ரொம்ப பசிக்குதேயோ. நீ சொல்லிட்டு நான் சொல்லல, வயிறு பசி கில்லுது அப்படியே என்ன. அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி. யோ, அத பார்த்தாயா? வெகு தொலைவில் செங்கோட்டை நாடு தெரிகிறது. செங்கோட்டை நாட்டுல மேல சத்து கேக்குதியா? ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு திருமணமா இருக்கணும், இல்ல வேற எதனா திருவிழா இருக்கணும். சொன்னா திருமணம் தான் நடக்க போகுது. அப்படியா? சொல்ல பார்க்க கூடாது. கூட்டத்தோட கூட்டமா போய் முதல்ல வயிற்று சாப்பிடலாம். ஆமா. திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி காவலன்னு சொன்னேன். நான் மாலை கழுத்துமா வந்திருக்கிறேன். நீங்க என்ன அப்படியே வந்திருக்கிறீங்க? காவல் நிலையத்துல சொல்லிருக்கேன். ஒரு சுறுசுறுப்பே இல்லையே உங்களுக்கு. இப்பவே இப்படி இருக்கும்போது கல்யாணம் ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னா என்னத்தான் பண்ணுவேன் நீ? கூட அப்படித்தான் மாசம் மாசம் இருப்பான் ஆளு. ஆமா சரி, இருந்தாலும் பரவாயில்ல. காவலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். காவலனை காணவில்லை. யார் அங்கு? அரசாங்க உடையங்களே என்னடா துணி போட்டு வந்திருக்கிற? இதான் லேட்டஸ்ட் மாடல். டேய், உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? நாங்க காய் தோசை சொன்னியா? டேய், காரி காரி இல்லடா, சுப்பகாரி. அதான் சொல்றேன்டா. டேய், மணமேடை போட்டு சொன்னீங்க, அது மந்தால வேண்டிய சொன்னீங்க, இல்ல எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். இதுமே காணவில்லையே. பொகாரி இதே போதும். இதுவே போதுமா? சரிடா, அவசர கல்யாணம். ஆமா. என்ன பண்றது? நான் போறது மந்தால நோக்குது. எது மேல கறற நீ? உட்கார். டேய், ஆமா, நாங்க இருவரும் அமர்ந்துட்டோம். ஐர காணவில்லையே. ஐ செத்துறார். டேய், பாவி என்னடே எடுத்து போய் அவசரமா திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கணுமே. நான் எதுக்குறேன்? நீயா? உனக்கு எப்படி ஆயிரம் மந்திரம் தெரியும்? எனக்கு ஆயிரம் மந்திரம் எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? எங்க அம்மா ஆயிரம் வேலை செஞ்சுட்டாங்க. டேய் என்னது? உங்க அம்மா ஆயிரம் வேலை செஞ்சுட்டாங்களா? ஆயிரம் விட்டு எங்க அம்மா வேலை செஞ்சுட்டாங்க. ஓ, உங்க அம்மா ஆயிரம் விட்டு வேலை செஞ்சுட்டாங்க. ஆயிரம் விட்டு என்ன வேலை செஞ்சாங்க? சாமான் கழுவலாம், பாத்திரம் கழுவலாம். யார் ஆயிரம் சாமானியா? ஆயிரம் விட்டுக்குதேமா, காமாட்சியோளுக்கு பூஜை கட்டலாம். நான் சின்ன வயது என்ன உனக்கு எப்படி தெரியும் அது? சொல்றேன் இதுயா. நான் சின்ன வயது என்ன மாதிரி எங்க திருமணம் போட்டு எங்க அம்மா ஆயிரம் உள்ள வேலை செய்வாங்க. டேய், உன்னை சின்ன மேல விட்டுட்டு உள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க. ஆயிரம் விட்டு வேலை செய்யலாம். ஆயிரம் விட்டு தான் ஆயிரம் மந்திரம் சொல்லுவாரு. சரி, நான் அப்பயே கெட்டியா புடிச்சுன்னு வந்துட்டேன். ஆக மொத்தம் உனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஆயிரம் மந்திரம் தெரியும். தெளிவா சொல்லணும். நாட்டு மக்களுக்கு எனக்கு புரியுதா இல்லையோ? நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரியணும். எனக்கே புரியாது. டேய், அவங்களுக்கு எனக்கு புரிய போதியா? சரிடா, மந்திரம் சொல்றேன். அமருடா. உட்காருவா. ஆமா, சூத்துக்கு மன கட்டல. டேய், சொன்ன கட்ட இருக்கு, மன கட்ட ஒன்னு கேட்டா. உட்கார்றா. உட்கார்டா. டேய். என்னடா இந்த ஆட்கள் பண்ணுதா? போடு. ஏய், டேய், எங்கடா ஆயிட்ட அந்த ஐரா? டேய், கொஞ்சம் அடிக்க வாச்சுடா. டேய், டேய், நேரமாக போது மந்திர சீக்கிரமா சொல்லு. சரியா? சொல்றா. வேணாம். என்னடா இது? இல்ல தொண்டை செக் பண்றேன். நல்லா இருக்குதானே? இது வர முதல்ல பண்ணிட்டு வர மாட்டியா? சரி நம்பி. நீதான் போய் மக்களே. பாத்தியா? ஆமா ஆமா. சாமி பாத்தியா? அட்ரஸ் குத்தியா? சரி, சாமான் போடு. எப்படா சாமான் போடுவாங்க? எப்ப போடுவாங்க? கல்யாண சாமான்டா. நாளைக்கு தானே போடுவாங்க. கல்யாணத்துக்கு சாமான். ஆமாமா. என்ன தேவைமா? 51 தேங்காய் வாங்கிட்டு வா. என்ன எதுக்கு அதே செட்டா இருக்குடா? ஏடா, காசு எடுக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு? அது மட்டும் இல்லடா, 10 மணி பச்சை வாங்கிட்டு வா. என்ன பொங்கல் செய்யறதுக்கா? ஏடா, மணிக்கு ஓடணும், சேஷம் ஓடணும். எவ்வளவு வேலை இருக்கு? அது மட்டும் இல்ல, ஒரு டின் நெய் வாங்கிட்டு வா. ஒரு டின் நெய் இருக்குடா? டேய், ஒரு டின்னு கேட்கலாமே, ஒரு டன் 1000 கிலோ கேக்குறான். ஒரு டன்னா ஒரு டின்னா? டின்னிடா பாய். ஒரு டின் எதுக்கு? ஏன் கூட நெய் ஊத்தணும்? அறிவு இருக்கு அவனுக்கு. எங்கடா இருக்கு? எங்கடா ஏங்க கொண்டோம்? பேரியம்மா தூத்துவா. அது மட்டும் இல்ல, ₹1 வெத்தல 3 கிலோ பால் வாங்கிட்டு வா. தப்பா நினைக்காத.
2 வத்துல 2 பாக்கு பிள்ளையாண்ட வச்சிருவேன். மீதி பாக்கு எடுத்து போய் செட்டையில குத்துருவேன். நீ ஆத்துக்காரி காப்பாரு. அப்ப காசு வாங்கிட்டு வந்துருவாள். டேய் பாட்டு வந்துங்களா இப்படிதான் வாட்டர் உங்க பொழப்பு. டேய் நேரமாகுதுடா மந்திர சொல்றா பெட்டிகா போடு மந்திர நீ தான் போடு. போடு. ஓம் ஞா ஓம் ஞாம் ஞா கௌசல்யா 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 வந்துகிறாளா கௌசல்யா கௌசல்யா வந்துகிறாளா கௌசல்யா கௌசல்யா இன்னைக்கு கௌசல்யா கவுசி இல்லையாவா ஆட்டுக்காரி 5 கண்ணி முதல்ல கவுசி இல்லையா 4 மூட்டை சொன்னா பாய். டேய் அது இல்லடா கல்யாணத்துக்கு பிரியாணி போட்டீங்களான்னு கேக்குறேன். சைவமா இட்லி பொங்கல் தான் போடுவோம். நேற்று மட்டும் சாப்பிட்டு வந்தீங்களா? அதே பாய் கல்யாணம். போனா அதான் சாப்பிட்டோம். ஓஹோ காக்கா 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 கோகா கோகோ 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 கோகரகோ பூ போடு போ. தனம் தன்யம் தனம் தன்யம் தானியம் தனம் தன்யம் தனம் தன்யம் தானியம் இவ சப்ரபாதம் மகம் மான்யம் சுகம் சூன்யம் ஆக சமர்ப்பியாமே சமர்ப்பியாமே. மந்திரம் சொல்ல வேண்டிய பொட்டையா சொல்றியா? சுக்ராமரணம் சுக்ராமரணம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி சசி வர்ணமாம் சசி வர்ணமாம். செஞ்சி பக்கத்துல புதுப்பாளையம். ஆமா நீ சசி வரணுமா சசி வரணுமா சசி வரணுமா சொல்லிருக்கியா? சொன்னேன். அவங்க அப்பா சசி அவங்க அப்பா உட்காந்து ஏஞ்சி வச்சாரு அம்மா அப்புறம் அவங்க கட்டி வரல. தப்பா நினைக்காது. என் அக்கா பொண்ணு சசி ஸ்டேட் போர்ட்ல இருக்கா. அவன் நாடகமாக வர சொல்லியிருந்தான். அதான் வந்துடலான்னு பாக்க. உட்காந்து இருக்குல்ல அப்படியா? திங்களாய் நமக திங்களாய் நமக திங்களாய் நமக அந்த அம்பி ஆமா பங்கல்ல வந்துட்டாடா. எல்லாம் வந்துட்டாங்கப்பா. பங்கல்ல வந்தா போய் ஷோ போட்டு சீக்கிரம் சொல்லு. டேய் இதெல்லாம் காரியத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போறோம்டா நீ. ஏடா, என்ன நினைக்கிறியா? கல்யாணம் அங்க பாரு வீடியோ எடுக்கிறா போட்டோ எடுக்கிறா. ஆமா. இல்ல தாடி சொன்னா நல்லா இருக்குமா? டேய் கல்யாணத்துக்கு வர்றவங்க அதுக்குன்னு சேவ் பண்ணாதியா வருவாங்க? ஓ அவசரமா வந்திருப்பாங்கல்ல. எப்படி வந்துருவாங்க அவசரமா? மச்சான் அம்மா மாப்பிள்ளை ஷோ பண்றா. எங்கன்னா எந்த கண்டேடா நீ? நல்லா பண்ணிக்கலாம். அம்மா கைய பண்ணி ஷோ பண்றா. டேய் லாடாவே என்ன எங்க பட சொல்ற தாடி மீச கேக்குற அறிவு இருக்கு அவனுக்கு எங்கடா பட சொல்ற சேவை என்ன தப்பா நினைக்கிறமா? மாப்பிள்ளை பண்ணா முகத்துல ஷோ பண்ணுவா. அவளை ஏதே பண்ணுவா. எங்க பண்ணுவா? வீட்டு போய் போயிடுவா. ஐப்ரோ பண்ணி வருவா. அது சொல்ல வரேன். செவ்வாய் நமக செவ்வாய் நமக செவ்வாய் நமக. உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பது அண்ணா நான் ஓடி வந்தேன். அண்ணா உனக்கு அது மட்டும் இல்லம்மா உனக்கு எப்படி எல்லாம் திருமணம் செய்து வைக்கிறேன்னு அண்ணா நான் மனக்கோட்டை கட்டி வச்சமா யாரும் இல்ல அண்ணாது போல நீ திருமணம் செய்கிறாயே ஏமா இந்த அண்ணன் நீ மறந்துட்டாயம்மா. அண்ணா இவன் என்ன பேண்ட் மூய்கிற மாதிரி மூசிங்கிறான் பாரு. அண்ணா நான் உன்னை மறக்கவில்லை அண்ணா. இதுதான் அண்ணா காலத்தினால் செய்த கோலம். அப்படியா? அண்ணா ஆமா யாருமா இவன்? இன்னும் பாப்கார்ன் வைக்கிற மாதிரி இருக்கிறான். யாரு வந்தோன்னு அண்ணன் திரும்ப கட்டி பிடிக்க யாரு யாருமா இவன்? டேய் வாடாங்க என் தங்கச்சி நெருப்பு. அந்த நெருப்பு யாரும் அணைக்க முடியாது நினைச்சேன். எங்க வந்தீங்க? எங்க வந்தா? செங்கோட்டை மன்னன் நான் தான். எங்கிருந்து வந்து எங்க கண்டடா நீயா? என் தங்கச்சி மனசை மாத்தி அவள் திரும்ப ஒரு ஏய் அப்பா விடாவோ அவ மனசை மாத்தி ஏமாத்தி அவள் திரும்ப செய்திருக்கியா? இல்லங்க அண்ணா லைனுக்கு வந்து செத்து போறான். வாடா பாய் இப்படி எங்கடா போற போறீங்க? மூஞ்சி பாரு எப்படிக்குதா? சேன பாருங்க சூத்தாட்டங்குது. அண்ணா அவன் நான் செங்கோட்டை மன்னன். அண்ணா இத பாருங்க
நடந்தது என்னவென்று நான் சொல்கின்றேன். சொல்லுமா. செய்யாத தவறுக்காக உன்னை கோபமாக பேசிவிட்டேன். அந்நிய உன்னை சாட்டி கொண்டு வேட்டையாடி நாடு விட்டு நாடு கடத்தி விட்டார்கள். அது மட்டும் இல்லை என்ன, நானும் அரண்மனையில தன்னன் தனிமையில் இருக்கும் போது என்னையும் அடித்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். என்ன சிறைச்சாலையிலே நம்முடைய நாட்டு தளபதியார் இருக்கின்றாரே, அந்த படுபாவி என் கற்பையே கெடுக்க துணிந்து விட்டார். நேரம் பார்த்து நானும் தப்பித்து ஓடி வந்து இந்த நாட்டிலே தஞ்சம் புகுந்தேன். அண்ணா அப்படி இருக்கும் போது அண்ணா நானும் அவருடைய நாட்டிலே இருக்கும் போது அவர் நாட்டிலே இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருமே எங்கள் இருவரையும் கேவலமாக பேசினார்கள். ஆகையால் அண்ணா நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முன்வந்தோம். அண்ணா இதுதான் அண்ணா. இவ்வளவு நடந்ததா? நடந்த உண்மை அதுதான். வாங்க. ஆனா உண்மையா சொல்றியா? சொல்லுங்க. யோ, நான் உயிரோடுறதுக்கு காரணம் என் தங்கச்சி தான். அப்படியா? அப்படிப்பட்ட தங்கச்சியின் உயிரை காப்பாத்திருக்கேன். எனக்கு நானா என் அண்ணனுக்கு உயிருங்க. கடவுள் போல ஒரு உயிர் காப்பாத்துறையோ கையெழுத்தெல்லாம் கூப்பிட கூடாது இல்லைங்க. ஆனா ஒண்ணு, நானா தேடி போன கூட உன்னை கூட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? பார்வைதான் சரியில்லை, கருடு பார்வை பாக்குறாதான் கிடைக்க மாட்டாங்க. இவனை மாதிரி ஆளு கிடைக்கவே மாட்டாங்க உனக்கு. உண்மைதான் ஐயா. சரி, நான் யாரு தெரியுமா? நீ யாரும் தெரியாது. அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியுது. உடன் பிறந்த அண்ணனா? ஆமா. பிரபாவதியா? இவரா உடன் பிறந்த அண்ணா? குல்பாய் சீக்கிர மாதிரி இருக்கிறாரு. அவனை தொடப்பு கடையை உட்காந்து போடுவாங்கடா குழந்தை. நாட்டு மன்னன் மனுஷனா தெரியல உனக்கா? என்னடா பண்ணுவீங்க? என் தங்கச்சி ஆசைப்பட்டு ஒரு காரணம் தான் உன்னை மன்னிச்சு வர்றேன். இல்ல அடிக்கடி எங்க போவீங்க எனக்கு தெரியாது. பேசுறேன் என்ன டேர் மேல பேசுறேன். நான் போர் தொட்டது செங்கோட்டை நாட்டே நாங்க படுத்திட்டு இருக்கோம். நீ யார் இந்த காலாங்குட்டியா? காலாங்குட்டியா? இந்த காலாங்குட்டில என்ன இந்த உயரமான இருக்கிற இந்த குட்டி இருக்காது. ஆமா சொல்றதமா. ஏனா அம்மா உன்னை அடிச்சு நாடு என்ன விவேகண்ணே என்னன்னா இமையிலனா நீங்க இருக்க மாட்டீங்களே. சொல்றத ஒண்ணே. அம்மா உன்னை அடிச்சு நாடு கடத்தும் போது ஆபத்து நேரத்துல உயிரை காப்பாத்துறவன். ஆமா இந்த உத்தமன் என்ன அடிச்சு நாடு தடுத்தும் போது காலத்துல மழை போட்டு விழுந்திருந்தமா. ஐயோ அந்த நேரத்துல இவத்தாம தண்ணி குடிச்ச உயிர் நான் தான் காப்பாத்துறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க, தெரியாம உனக்கு காலாங்குட்டின்னு சொல்லிட்டேன். இருக்கட்டம்மா. அது மட்டும் இல்ல, பெரிய சார பாம்பு. இன்னொரு ஆள் அறிமுகப்படுத்துறோம். ஐயா ஐயா இன்னொரு ஆள் இருக்காங்களா? நான் சொந்தம் தான் உங்களுக்கு. சொந்தமாக போறவர் தான். என்ன சொந்தம்? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாத சொந்தம். நான் சொந்தமாக போகிறேன். எப்படி தெரியுமா சொந்தமாக போறான்? வாடி வாடி வாடி. என்ன இது நீ? ஒரு அண்ணன் இருக்கிற, அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு கூத்து சுபாவமும் இல்ல. கல்யாணமே அவளை போய் ஏறிக்கிறா பாரு, அப்படியே போய் தேவையா? இது பொண்ணு பெற்ற பீடி ஆயிடுனா எப்படி ஏறுற? எப்படி பேசுறாங்க பாரு அந்த அம்மா. அம்மா இது முன்பு நீ ஆண்களை பார்த்து கிடையாது. முதல் அதாவது என்னங்க 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 என்ன சொல்ற பாக்கலாம். இவங்க யாரு? பால் வேலை முட்டை வர ஆயா இருக்கிற பால் வெளில முட்டை போடுற ஆயா மாதிரி இருக்கிறாங்க. அம்மா என் தங்கச்சி அடிக்காதம்மா. அம்மா அவ சூழ்நிலை தெரியாதம்மா. அப்பா அம்மா இல்லம்மா, நான் தான் வளர்த்தேன். கொஞ்சம் என் தங்கச்சி நான் தான் வளர்த்தேன். வாய் எடுத்து தேவடா குழந்தை, வாய் எடுத்து தேவை. எங்க போறாலும் வாய் அடக்கணும்டா. அண்ணன் வந்து என் தங்கச்சி கேவலதான் பாடிங்க. என் தங்கச்சி பால் வெடியில போட்டு போற ஆயமா தான் இருக்கிற. இருமா நீ நான் காமகூர் பாடத்துல நான் பையனை சொல்லுங்க. என்ன உன் தங்கச்சி பேசுறாங்க? அவளை திட்டாதம்மா. நான் அவன் லவ் பண்றேமா. எப்படியாப்பட்ட ஆளை புடிச்சு வச்சுக்கிறேன். 6 மாசம் அறுப்பு லவ் பண்றானா? இல்லம்மா காதலிக்கிறது ஏன்னா தாய் இல்லாத அனாதமா அவர் தண்ணி கொடுத்து காப்பாத்துறாரு, உணவு கொடுத்து உயிரை காப்பாத்துறாங்க. ஆமா நான் எல்லாம் செத்துரு சொல்றேம்மா, அதனால திரும்ப செய்யலாம் நினைக்கிறேமா. ஆனா ஒண்ணு உன் முன்னிலைத்தான் திரும்ப நடக்க முடியாது. திரும்ப ஓய்ஞ்சு போற விடுன்னு அப்படி இருந்து நான் எந்த தெய்வத்து கேட்குவேன். ஏன்னம்மா ஆளு கொஞ்சம் நல்லதா இருப்பா, பல்லுதாம கொஞ்சம் எடுப்பாக்குது. அண்ணா முத்தம் கொடுக்கும் போது பல்லால கோத்திட்டு போறானா? சரிம்மா ஆமா தங்கச்சி தடைப்பட்ட கல்யாணம் நிற்கும். அதான் நிக்க கூடாதுன்னா புடி புடி புடி. யோ அண்ணனே கேட்ட சொல்ற மாதிரி
உனக்கு கட்டிக்கணும் நான் எப்படி குப்பை கோட்டை போறேன்னா கூட என்ன பாரு உனக்கு அட இறக்குற பையா தாலி திருப்பி கட்டு பாடுறா தாலி திருப்பி கட்டுங்க தாலி ஒரே கட்ட விடாதடா தவறா நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு கட்டி பழக்கமே இல்ல ரெண்டு மூணு கட்டி இருந்தா திருப்பி கட்டாதனா அத்துட்டு போ அண்ணா போனா போகட்டும் தாலி பிடிச்சுக்கோங்க போது திருப்பி கவுத்துடலாம் பிரிந்த இருவர் ஒன்று சேர்த்து விட்டோம். ஆமாண்ணா இப்ப யார பாக்குறது யாரை பார்க்க வேண்டும் அம்மா நம்ம நாட்டுக்கு போனோமா அண்ணா நம்ம நிலைக்கு ஆளாக்கி நம்முடைய அண்ணியும் நம்முடைய நாட்டு தளபதி யாரை விடக்கூடாதுன்னா போகலாம். புறப்பட்டு வாங்க.